நாளில் கூட உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நாங்கள் உங்களை பாடி துதிக்க ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். உடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி நீர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களே ஆலயமாக இருக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலும் உம்மை பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு நீர் கிருபை தந்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளையும் நீக்குங்க. சத்துடைய கிரியைகள், சாத்தானுடைய சதி, நாச மோசங்கள் முற்றிலுமாய் அழிக்கட்டும், அழிந்து போகட்டும். உடைய வல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த காணொளி மூலமாய் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார், உங்களுக்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து பாடல் பாடி கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தினார். அவருக்கே துதி கன மகிமையெல்லாம் நாம் செலுத்துவோம். உன்னத பாட்டு புத்தகத்தில் 24வது பாடல், துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உண்மையை. பாடலை பாடி நாம் ஆண்டவரை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து கண்களை தட்டி இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் பாடி துதிப்போம். கர்த்தர் நல்லவர். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்துகிறோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆதி அந்தமெல்லாம் அநாதி தேவனே அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதி அந்தமெல்லாம் அநாதி தேவனே அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் கண்ணீர் மணி போல பாதுகாத்த எங்கள் தேவனே, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமே, இந்த இக்கட்டு நெருக்கங்களிலும் அற்புதமாக எங்களை நடத்தி வருகிறதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் பழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் பழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே
உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணிய துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணிய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலால் நம்மை நேசிக்கிறவர், தகப்பனை போல நம்மை தோளில் சுமக்கிறவர். ஆமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று சொன்னவர். ஆமே, இம்மட்டும் நம்மை கைவிடாதபடி நம்மை காத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. தாயினும் மேலா அன்பு கூந்தி தந்தை போல் என்னை சுமந்தீரே. தாயினும் மேலா அன்பு கூந்தி தந்தை போல் என்னை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே என்னையே துதித்திடுவே. ஜீவனை தந்தவும் அன்பினையே என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. அல்லேலூயா. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை உமக்கு காட்டினீரே. இயேசுவே, உந்தன் வருகை நாளை என்னையே துதித்திடுவேன். வருகையின் அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த வருகைக்காய் நாங்கள் ஏங்குகிறோம். இந்த வருகையிலே உடைய சபையாகிய எங்களை ஆண்டவரை அழைத்து செல்வீராக. அந்த வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. உன்னத உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னத உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே, உந்தன் வருகையினாலே என்னைய துதித்திடுவோ. இயேசுவே, உந்தன் வருகையினாலே என்னைய துதித்திடுவோ. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னைய துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னைய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு புத்தகத்திலே 51வது பாடல். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்த வாழ்வின் வெல நீரே. உன்னத பாட்டு புத்தகத்திலே 51வது பாடல். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்த வாழ்வின் பலனீரே. ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவர். இன்னும் நமக்கு பலனை தந்து
எத்தனை நாட்கள் இந்த நாட்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை நாட்களும் நமக்கு துணை செய்கிற ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். சோர்ந்திடாமல் தளர்ந்திடாமல் நாம் தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எந்த வாழ்வின் பலன் நீரே, எந்த வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். கரங்களை தட்டி பாடுவோம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். அவன் நம்மோடு கூட இம்மானுவேலராய் கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நடத்துவார், இன்னும் நமக்கு உதவி செய்வார். சோர்ந்திடாமல் கலங்கிடாமல் விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். பாடுவோம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். பாடுவோம். இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே, எந்த வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். அவர் யெகோவா ஈராயிருந்து நம் தேவைகள் எல்லாம்
சந்திப்பார். பார்த்துக் கொள்கிறவர், நம்முடைய வாழ்வின் சமாதானமாய் யெகோவா ஷாலோவாய் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. சொல்லலாமா? யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. எந்த நாளும் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்த நாளும் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய், எந்த துணை நீரே. என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்த துணை நீரே. என் வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே. யெகோவா ரஃபாவா இருந்து நம் ஒவ்வொருவருக்கும், முழு தேசத்துக்கும், முழு உலகத்துக்கும் ஆண்டவர் சுகம் தருவார். ஆமென். நாம் பாடும் பொழுது அநேகருக்கு ஆண்டவர் இந்த வியாதியின் அகோரத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். அநேகருக்கு சுகம் தருவார். பலவீனங்களை மாற்றுவார். அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டாகும். ஆமென். அவருடைய நாமம் யெகோவா ரஃபா. அவர் சுகம் தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு நாம் பாடும் பொழுது இருக்கிற இடங்களில ஆமென் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவார். தூர தேசங்களில் இருக்கிறவர் இந்த தேசங்களிலும் சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. யெகோவா ரஃபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ரஃபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா நிசியே, எந்த நாளும் வெற்றி தருவி ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். நமக்கு வெற்றியை தருவார். ஆமென். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆமென் முற்றிலுமாய் ஜெயம் எடுக்கத்தக்க ஒரு ஜெயத்தை ஆண்டவர் இந்த வியாதியின் கூறுகளில் இருந்து ஜெயத்தை தருவார். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் ஆமென் ஆமென் பாதாளத்தையும் ஜெயித்து வென்றவர் நம் தேசம். இந்த ஆமென் பொல்லாத வியாதியின் கூறுகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். முழு உலகத்திலும் ஆமென் இந்த ஆமென் பொல்லாத வியாதியின் கூறுகளில் இருந்து ஜெயிக்கும்படியான ஆமென் பரிகாரி யெகோவா ரஃபா சுகத்தையும் பலத்தையும் தந்து வெற்றியை யெகோவா நிசி வெற்றியை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு தடவை கூட அந்த சரணங்களை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ரஃபா, எந்த நாளும் எங்கள் பரிகாரி. யெகோவா ரஃபா, எந்த நாளும் எங்கள் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தரு
யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே. இந்த வாழ்வில் வெள்ளம் நீரே. அம்மாப்பா, எங்கள் வாழ்வின் பலனா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவரே. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தருகிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. இந்த நாளில் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். சமாதானத்தை அருளுகிறவரே, எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை அருளுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சண்டை நாவுகள், எல்லா பிரச்சனை நாவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஒரு தேவ சமாதானம் எங்கள் இருதயங்கள், எங்கள் இல்லங்களை ஆளும்படியாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரப்பா, எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ரப்பா, எந்த நாளும் எந்த பரிகாரி. விசுவாசமாய் சொல்லுவோம். இந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்வீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே, எந்த வாழ்வின் பலன் நீரே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சங்கீதத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீத புத்தகம் 25ஆம் சங்கீதம் 1லிருந்து 22 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீத புத்தகம் 25 1லிருந்து 22 வசனங்கள். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த சங்கீதத்தை வாசிங்கள். கர்த்தர் நல்லவர். தாவீது எழுதின 25ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 2வது வசனம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். 3வது வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. 4ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும்.
நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். 6வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. 7வது வசனம். என் இளவயதின் பாவங்களை என் மீறுதல்களை நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். 8வது வசனம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 9வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சத்தியம் உள்ளவர்களுக்கு சாந்தம் உள்ளவர்களுக்கு நமது வழியை போதிக்கிறார். 10வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சியையும் கை கொள்ளுவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். 11வது வசனம். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 13வது வசனம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களும் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவோம் அவர்களுக்கு. 15வது வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். 16வது வசனம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். 17வது வசனம். என் இதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். 18வது வசனம். என் துன்பத்தை என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். 19வது வசனம். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிரக பகையாய் என்னை பகைக்கிறார்கள். 20வது வசனம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். 21வது வசனம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். 22வது வசனம். தேவனே, இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கிருபையுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். தயவுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவிக்கிறவரே, உம்முடைய பாதைகளில் எங்களை போதித்தருளுகிறவரே, உம்முடைய ஆண்டவரே காருண்யத்தை, உம்முடைய இரக்கத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மட்டும் கட்டளையிட்டவரே, இனிமேலும் கட்டளையிடுகிறவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை.
மன்றிடுவே உம் பாதத்திலே, மன்றிடுவே உம் பாதத்திலே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை உதவி செய்தவரே, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்றிடுவே உம் பாதத்திலே, மன்றிடுவே உம் பாதத்திலே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தேவாதி தேவனே, எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் மேல் நோக்கமாயிரும். அல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்றிடுவே உம் பாதத்திலே, மன்றிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் வல்ல தேவனை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், எங்கள் ஆராதனைக்குரியவர், கணத்துக்கு பாத்திரரே, மகிமைக்குரியவரே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. இந்த நாட்களில் நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேடி வந்தீரையா, கனிவாக என்னை நீரே தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்றிடுவே உம் பாதத்திலே, மன்றிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை,
இந்த இருள் சூழ்ந்த இந்த லோகத்திலே எங்கள் வழி ஒன்று தெரியலப்பா. நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் தவிக்கிறார்கள். முழு உலகமும் தேசமும் இந்த தவித்து போய் கிடக்கிறது. மறந்தீரோ என்று நாங்கள் அழுதுகிற வேலையிலே மறப்பேனோ என்று சொல்லி எங்களை அணைக்கிற எங்கள் ஆண்டவரே, வெளிச்சத்தை உண்டாக்குற எங்கள் தெய்வமே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, வழியை எங்களுக்காக ஏற்படுத்துகிறவரே, வழியாக சத்தியமாக ஜீவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வழியை ஏற்படுத்துவீர். இருள் எல்லாம் நீக்கி போடுவீர். வெளிச்சத்தை கொண்டு வருவீர். சபையிலே உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தருவீர். சேர்ந்து ஆராதிக்க கிருபைகளை தருவீர். நன்றி ஆண்டவரே. இன்னும் மேலான கிருபைகளை, மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீர். இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மன்றிடுவே உம் பாதத்திலே, மன்றிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் உதவி செய்த எங்கள் எபினேசரே, இனிமேல் உதவி செய்கிறவரே, கூடவே இருந்து எங்களை நடத்துகிறவரே, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க இரக்கத்துக்காக நன்றி, உடைய தயவை நீ நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. கரங்களை உயர்த்தி, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. பாடுவோம், உங்க கிருபை இல்லாம
உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணோம் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினா சத்துருக்களை அழித்திடுவே, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பி. உமது கிருபையினா சத்துருக்களை அழித்திடுவே, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பி. உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. சொல்லுவா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இந்த நாளிலே எப்பொழுதும் நெருக்கப்பட்டு நாம் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. அவர் கிருபை எப்பொழுதும் நெருக்கப்பட்டு போனாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை. அவர் கிருபை மேல கிருபை தந்து நம்ம காலூன்றி நிற்க, நடக்க, வான் கால்களை கொடுத்து உயர்ஸ்தலங்களில் நிற்க, ஓட, வெள்ளராய் ஓட கர்த்தர் கிருபைகளை தருவார். உயர்ஸ்தலங்களில் நம்மை நிறுத்துவார், பழைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இழந்த எல்லாவற்றையும் மீட்டெடுக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். அதை காட்டி ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை உயர்த்தி பலப்படுத்துவார். அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை கிருபை தந்து காலுண்டி நடக்க செய்வி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்வி. மான்கள் கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திறனாய் நடக்க செய்வீரே. மான்கள் கால்களை போல பெலனாய் ஓட செய்வீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திறனாய் நடக்க செய்வீரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரங்கள் எல்லா வீடுகளிலும் இந்த ஆலயத்தில் உங்க கிருபை உண்டாக செல்வாமேலுக்கு முன்பாக ஓ எல்லாம் ஆமென் ஆமென். மலைகள் எல்லாம் ஆமென், மேடுகள் எல்லாம் சமபூமியாக்கப்படுவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே. செல்வாமேலுக்கு முன்பாக எல்லாம் சமபூமியாக்கப்படும் என்று சொன்னீரே. இன்றைக்கு மலை போல இருக்கிற, பர்வதங்களை போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆமே சமபூமியாக்கப்படுவதாக.
ஓ கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். செருபாபேலுக்கு முன்பாக எல்லா பர்வதங்களும் சமபூமியாக்கப்படும், எல்லா பர்வதங்களும் சமபூமியாக்கப்படும். இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதிக்கிற இந்த நேரங்களில் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆமென் அல்லேலூயா, எந்த பர்வதம் போல் இருக்கிற அத்தனை காரியங்களும் ஆமென் ஆராதிக்கிற வேளையிலே சமபூமியாக்கப்படுவதாக நாங்கள் துதிக்கிறோம். இங்க கிருபை உண்டாகட்டும், இங்க கிருபை உண்டாகட்டும், உங்க தயவு உண்டாகட்டும். நன்றியோடு கூட நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இரத்தத்தினாலே ஆமென் கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்கள். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே மீட்கப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அழகை பிடி நின்று. கரங்களை தட்டி மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அழகை பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அறையணையில் துணிவுடன் அணுகிச் செல்வே. அருள் நிறைந்த இறை அறையணையில் துணிவுடன் அணுகிச் செல்வே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. பாடுவோம். ரத்தத்தினாலே ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும் என்னை சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும் நன்மையான காரியங்களை எனக்காய் பரிந்து பேசும். நன்மையான காரியங்களை பிதாவிடத்தில் எனக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்த சபையாக ஆண்டவரே இன்றைக்கும் மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எபிரேயர் 9:14 சொல்லப்படுகிற போல நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் நம்மை செத்த கிரியைகள் அற நம்மை சுத்திகரிப்பது நிச்சயமான ரத்தம். ஹல்லேலூயா. மீட்பை உண்டு பண்ணுகிற அவருடைய ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தப்பட்டதுனால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. அவருடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நித்திய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே மனசாட்சியின் செத்த கிரியைகள் நீங்க நாம் சுத்திகரிக்கப்படுவது நிச்சயமானவைகள். ஆண்டவரே நன்றி அப்பா. செத்த கிரியைகள் நீங்க, சாவுக்கேதுவான ஆண்டவரே செத்த கிரியைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே அப்பாவை சொத்திருக்கிற பரிசுத்த ஆவியினாலே ஆமே உண்மை எங்களுக்கு பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தப்பட்டதுனால எங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் எல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தமும் தூய்மையும் ஆண்டவரே உமக்கு உகந்த ஆண்டவரே துதி பலிகளை ஏறெடுக்க நீர் கிருபை செய்ததுக்காய் நன்றி. ஒரு விஷயம் கூட ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே. அல்லேலூயா. திரு ரத்தத்தா அழகையின் பிடி நின்று ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உடைய ரத்தத்தினாலே எல்லாருக்கும் முழு உலகத்துக்கும் பாவ மன்னிப்பை நீர் ஆண்டவரே உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியார் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படி வந்த உலக ரட்சகரே, உலகத்தை ரட்சி ஆண்டவரே. எந்த சாவுக்கு ஏதுவான ஆண்டவரே இந்த கொடிய பொல்லாத வியாதியில் இருந்து, வியாதியின் மரண பயத்தில் இருந்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பொல்லாத கிரிகளில் இருந்து, பிசாசின் கிரியிலிருந்து ஜனங்களை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருக்கு அந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவரே அப்பா விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து என் தேவன் ஒரு விடுதலையை, சுகத்தை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வீராக. இப்பொழுது காணப்படுகிற எல்லா நெருக்கங்களும் மாறுவதாக, எல்லா இக்கட்டுகளும் நீங்குவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். பிதாவே எங்கள் ஜெபங்களை கேட்கிறார். இயேசுவே
ஆமென். அல்லேலூயா. எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் யா. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாண்டவரே. எல்லா ஆராதனை கனம் மகிமை துதி எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் நன்றி. எல்லா ஆராதனையும் சுகந்த பலியாக ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடு பலியிடு வழி பிறக்கும் வாழ வழி திறக்கும். பலியிடு பலியிடு வழி பிறக்கும் வாழ வழி திறக்கும். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து பலியிடுகிறோம், தொடர்ந்து உங்கள் மகிமைப்படுத்துகிறோம், தொடர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தூபமாய் நறுமணமாய் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஜெபங்களை கேட்டு எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விடுவித்து, எங்கள் தேசத்தை விடுவித்து, எங்கள் மாநிலத்தை விடுவித்து ஆண்டவரே சேமத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, அமைதியுள்ள ஜீவனம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தொடுவீராக. அவர்களை விட வல்லமையினால் நிரப்புவீராக. தேவனுடைய வல்லக்கரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கூட தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புள்ள பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களோடு பேசும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தாரும். இந்த வார்த்தை அநேகரை தொடரட்டும், அடியனுக்கும் பிரயோஜனமாக மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாசிக்கப்பட்ட 25ஆம் சங்கீதம், இதை தொடர்ந்து போன வாரத்தில் 33ஆம் சங்கீதம் 18, 19, 20 இந்த வசனங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அநேக காரியங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்தும் பயப்படுவதோடு கூட கர்த்தருக்கு காத்திருப்பதினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தும் தொடர்ந்து இந்த மாதங்களிலே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காத்திருப்பதினாலே ஆண்டவர் விடுவிக்கவும் காக்கவும் நம்மேல் அவர் நோக்கமாக இருக்கவும் உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார் என்றும் ஆபிரகாமை குறித்தும் மோசேயை குறித்தும் சவுலை குறித்தும் இஸ்ரவேல் ராஜாவை குறித்தும் யோபை குறித்தும் போன வாரங்களிலே நாம் தியானித்தோம். காத்திருக்கிற அந்த அனுபவம் எப்படிப்பட்டது, இவர்கள் எப்படி காத்திருந்ததினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன, காத்திருக்காமல் போனதினாலே அவர்கள் இழந்த நஷ்டங்கள் என்ன என்பதை குறித்து அநேக காரியங்களை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து காத்திருப்பதினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய 2 காரியம். ஒன்று காத்திருப்பதை குறித்தும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற இந்த காரியத்தை குறித்தும் சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த காத்திருப்புதல், கர்த்தருக்கு பயப்படுதல், அப்படிப்பட்டதான காத்திருப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு அவர் என்னத்தை செய்கிறார் என்பதை குறித்ததான காரியத்தை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். காத்திருப்பதினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில்
நாம் வாசிக்கும்போது, உம்முடைய உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. காத்து இருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திராமல் போகிறவர்கள் அவர்கள் வெட்கப்படுவார்களாக அப்படின்னு சொல்லி அதாவது தாவீது நமக்கு அங்கே எழுதி வைத்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம்பளைமார்களே, நான் காத்திருக்கும் போது பைபிள் சொல்லுகிறது புது பலன் அடைகிறோம். காத்திருப்பது, ஒருவேளை உலகத்துக்கு காத்திருப்பது இருதயத்தை இலக்க பண்ணும். ஆனால் தேவனுக்காக கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதில் வேதம் தெளிவாக சொல்லுது. நீங்களும் நானும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக காத்திருந்து தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து நாம் இருப்போம் என்றால் நம்முடைய முகங்கள் காத்திருந்து அவரை நோக்கி இருக்கும்போது 34ஆம் சங்கீதத்திலே தொடர்ந்து 33ஆம் சங்கீதத்தில் காத்திருப்பதனால் விடுவிக்கிறார், அப்படி நம்மை காக்கிறார், உதவி செய்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார் அப்படின்லாம் வாசித்தோம். 34ஆம் சங்கீதத்தில் நமக்கு தெரியும், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கே 25ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படின்னு கேட்கிறார். 34ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் தாவீது அவருடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 4ஆம் வசனம் 34:4 கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகல, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வீடுகளில் இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து இருக்கிறோம். மே 3ஆம் தேதி வரையிலும் நான் சொன்னது போல 40 நாட்கள் நாம் இருக்கிறோம். இவைகளில் அதிகமாய் நாம் காத்திருந்து புது பலன் அடைய, நாம் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்றால், நம்முடைய நஷ்டங்கள் லாபமாய் மாற வேண்டும் என்றால், இந்த நாட்கள் இழந்த நாட்கள் அல்ல, இவர்களை ஆதாயப்படுத்தி கொண்ட நாட்கள், நேரங்கள் என்பதை யாரெல்லாம் தெய்வ சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்பார்களோ அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைவதை நீங்களும் நான் பார்க்க முடியும். அதனால இந்த நாட்களில் அதிகமாக நாம் காத்திருப்பதை வாஞ்சிப்போம். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு இரட்டத்தனையான பலனை கொண்டு வருகிற இந்த நாட்கள் என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம். கடங்காலுக்கு முன்பாக நாம் தலை குனிய வெட்கப்பட்டு அவமானப்பட போகிறோம். நான் வாங்கின கடனை அடைக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் அப்படிலாம் நினைத்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. அந்த காரியம், இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன், கொடுத்துருன்னு சொன்னேன், ஆனால் இப்போப்பட்ட சூழ்நிலை இப்படிலாம் இருக்கிறது, நான் அவங்க முன்னாடி எப்படி முகத்தை முழிப்பேன், வெட்கத்தோடு நான் தலை குனியக்கூடிய சூழ்நிலை தான் வந்திருக்கு, இன்னும் எப்படி இவ்வளவு இன்னும் நாட்கள் போகுமோ, நான் என்ன செய்வது, சாப்பிட்றதுக்கே வழியிலேயே, அப்படிலாம் பல சிந்தனைகளிலே நாம் இந்த நாட்களில் காணப்படுகிறோம். தாவீது அப்படிப்பட்ட அனுபவங்களில் அவர் செய்தது காத்திருந்தார். காத்திருக்கிற, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் முகங்கள் அவர் வெட்கப்பட்டு போகாபடி செய்யும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்றார். நாமும் கூட, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி காத்திருக்கிறேன் ஆண்டவரே. 34ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றது போல, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, பிரகாசமாய். ஆண்டவரே ஒரு பிரகாசத்தை, முழு உலகத்தையும் இன்றைக்கு மரண இருள், வியாதியின் கொடூரங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் தம்முடைய பிரகாசமான ஒளியை வீச பண்ணும்படியாக இந்த நாட்களை, ஆமே, இந்த இருள் எங்கு சூழ்ந்திருக்கிறது, எல்லா இடங்களிலும், எல்லா ஆராதனைகளில் ஐக்கியம் கூடி வருவது தடைப்பட்டு போய் எல்லா காரியங்களும் கடவுளாக்கப்பட்டிருக்கிறது.
ஆனா தேவ சமூகம், ஆண்டவருக்கு நமக்குள்ள அந்த உறவு ஒரு நாளும் அது தடைப்படாதபடி ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நாட்கள் அதிகமாக நாம் வேலை செய்து கொண்டு இருந்தாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், அல்லது சனி நேரங்களில் ஜெபித்தாலும், எல்லா நேரங்களிலும் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயம் தேவனோடு கூட காத்திருக்கும் என்று சொன்னார். நம்முடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து வெட்கத்துக்கு பதிலாக எட்டத்தனையான பலனை ஆண்டவர் இந்த நாட்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதே 25ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் முழுவதும் காத்திருக்கிறேன். தாவீது அவர் சொல்கிறார், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், என் ரட்சிப்பின் தேவனே, உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் முகம் முதலாக வெட்கப்பட்டு போகக்கூடாது. நான் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். ரட்சிப்பின் தேவன் நீ என்னை விடுதலையாக்கும். இந்த பாவ உலகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். பிசாசின் அந்தகார வல்லமை கிரியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி தாவீது ரட்சிப்புக்காக அதிகமாக ஆண்டவரிடத்துல காத்திருக்கிறதை பார்க்கும். இன்னைக்கு நம்ம கடன் நீங்கணும் என்பதற்காக காத்திருக்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள் மாறணும் என்பதற்காக காத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரே என் ரட்சிப்பு நிறைவேறணும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருப்பது உண்மை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் அவருடைய ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் விடுவிக்கப்பட்டது உண்மை. ஆனால் தொடர்ந்து பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த ஆத்துமாக்கள் மாத்திரமே ரட்சிப்பின் தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார். எப்படி கட்டளையிடுவார்? சத்தியத்தின் வழியாக, சத்தியத்திலே நம்மை நடத்தி, சத்தியத்தை நமக்கு போதித்து, அப்படிதான் ரட்சிப்பை நமக்கு கட்டளையிடுவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமூகத்திலே காத்திருப்பது என்பது பிரகாசம் நமக்கு உண்டாகும். அதே போல உள்ளான மனுஷன்ல ஒரு பெரிய பிரகாசத்தை, ஒரு பெரிய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை தாவீது வாஞ்சித்தார். நாமும் கூட நம்முடைய வீடுகளில் இருக்கிற இந்த நாட்களில் அதிகமாக சத்தியத்தை அறிவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சத்தியவான் எவனும் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது. நாளிலே நாம் அதிகமாக தேவ வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அதிகமாய் செவி கொடுத்து, ஆண்டவரே எனக்கு போதித்தருளும் என்று அதற்காய் காத்திருக்கும் போது நாம் இன்னும் ரட்சிப்படைகிற, இன்னும் விடுவிக்கப்பட, இன்னும் நாம் மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு, அந்த மகிமையின் தேவனை சந்திப்பதற்கு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அதை போதித்து, சத்தியத்தின் வழியிலே நம்மை நடத்தி நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கிறார் அல்லது ரட்சிக்கிறார். காத்திருக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். அதனால அதிகமாய் காத்திருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதாக. 21ஆம் வசனத்தில், இதே 25ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்துல தாவீது இன்னொரு வார்த்தையை கூட சொல்லுகிறார், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். பாருங்க, எதற்காய் காத்திருக்கிறா? சத்தியத்திலே என்னை நடத்தி போதித்தருளும் நான் காத்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாத இருக்கும்படி சமூகத்திலே காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தாவீது இப்போ சொல்ற, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. அதற்காக நான் உம்முடைய சமூகத்திலே, உம்மிடத்திலே உமக்கு நான் காத்திருக்கிறேன். தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்பது என்பது நம்முடைய காரியங்கள் நடப்பதற்கு மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அதிகமா அப்படித்தான் காத்திருக்கிறோம். இந்த வியாதி நீங்கணும், மறுபடியும் ஒரு சக வாழ்வு வரணும், அதிகமா ஜெபத்திலும் எல்லாவற்றிலும் நாம் காத்திருக்கிறோம். ஆனா இங்கே தாவீது குறிப்பிடும் போது சொல்கிறார், உத்தமமும் நேர்மையும் என்னிலே என்னை காக்க கடவுள். வியாதியிலிருந்து நான் காக்கப்படணும், அப்படி அதுக்காக நான் உம்முடைய சமூகத்திலே நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லல. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள்.
இந்த கொரோனா வியாதியை காட்டிலும் ஒரு பெரிய வியாதி நம்மை பிடிப்பதற்கு சாத்தான் வைத்திருக்கிறான். அது என்னன்னா, உத்தமம் இல்லாத வாழ்க்கை, நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதிலே சிக்கிக்கொண்டு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தோடு நம்ம போயிடணும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். தாவீது இங்க குறிப்பிடும் போது சொல்லுகிறார், இந்த உலகமும் நேர்மை என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். பாருங்க, இந்த கொரோனா வியாதியை காட்டிலும் சாத்தான் நம்மளை பரிசுத்தம் இல்லாத அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு அநேக நீதிமானாய் ஜொலித்தவர்கள், ஊழியத்தில் உத்தமமாய் இருந்தவர்கள், நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த உத்தமத்தை விட்டுவிடும்படியாக, நேர்மை இழந்து போகும்படியாக சாத்தான் இன்றைக்கு பல விதத்தில் கண்ணிகளை வைத்து அவர்களை பண ஆசை என்ற வேரை முளைக்க பண்ணி, கசப்பு என்ற வேரை முளைக்க பண்ணி, இன்னும் பல விதமான உலக ஆசைகளை இச்சைகளையும் உண்டாக்கி இன்றைக்கு பொல்லாத சாத்தான் சபையில அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நம்மில் அநேகர் அசுத்தத்திலும் பாவங்களிலும் ரகசிய பாவங்களிலும் அந்தரங்கத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்தரங்கத்திலே அசுத்தங்களும் நம்மை இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார். தாவீது இந்த காரியத்தில் ஆண்டவர் சமூகத்தில், நான் உமக்கு காத்திருக்கிறேன், உத்தமமும் நேர்மையும் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஏன்னா அவர் ஒரு இடத்துல அந்த உத்தமத்தின் நேர்மையை இழந்து போனார். அந்த அனுபவத்தை அவர் வைத்து கொண்டு இதற்காக மிக முக்கியமாக அவர் செபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் காத்திருப்பது காரியங்கள் நமக்கு வாய்க்க பண்ணணும், இந்த பொல்லாத வியாதியிலிருந்து நாம் காக்கப்படணும் என்பது மாத்திரம் அல்ல. காத்திருக்கிற அனுபவம், நாம் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையணும், நமக்கு இன்னும் உத்தமம் வரணும், நேர்மை வரணும், நேர்மையா நான் வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோக தேவனை தரிசிக்க முடியாது என்பது வேதம் நமக்கு திட்டம் தெளிவாய் சொல்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்வதற்காகவும் நாம் அழைக்கப்படலை, வேறு பிரிக்கப்படலை, நீதிமானாக்கப்படலை. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்திலேயே நாம் வியாதியிலிருந்து காக்கப்படுறது, நாம் இந்த இலத்திலே செல்வந்தனால் வாழ்கிறது, பெரிய பணக்காரனாக வாழ்கிறது, பேரு புகழோடு வாழ்கிறது, இதை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒன்றை இயேசு நமக்கு கொடுக்க தான் வந்தார். அதுதான் நித்திய ஜீவன், பரலோகம், நித்தியமா அவரோடு வாழக்கூடிய சாக்கியம். நான் இந்த கொஞ்ச காலத்தில் வாழ்கிற இந்த உலகத்துக்காகவே நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய காத்திருப்பு, நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய ஆசை, நம்முடைய துதி, ஆராதனை, நம்முடைய கூடுகை எல்லாம் இன்றைக்கு காணப்படுது. ஆனால் நித்தியமா வாழப்போகிற, ஆண்டவரோடு வாழப்போகிற அந்த காரியத்திற்காக நான் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். இந்த நேர்மையும் உத்தமமும் நமக்குள்ளே வெளிப்படணும் என்பதற்காக நாம் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். தாவீது இங்கே எழுதும்போது, உத்தமமும் நேர்மை என்னை காக்க கடவுதே, உமக்கு காத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். இல்லை, பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய இன்னும் என் சிந்தை சரியான ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தம் அடையின ஆண்டவரே, எனக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளில் நீங்க வரும்போது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று என்னை குறித்து நீர் சாட்சி சொல்லலாம் ஆண்டவரே. அன்றைக்கு யோபை குறித்து ஆண்டவர் உத்தமனும் தேவனுக்கும் பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுருமான் என்று சாட்சி சொன்னது போல என்னை குறித்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. எனக்குள்ளதில் எல்லாம் நான் உத்தமமாய் வாழணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதற்காய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது அதற்காய் காத்திருந்தார். அதனால் இல்லமோ அவர் என் இதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று அவர் பெயர் பெற்றார். வேலை அவர் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு விடுகிற ஒரு அனுபவம் அவருக்குள் இருந்தது. தான்
தீர்க்கதரிசி மூலமா இந்த பாவத்தை உணர்த்தின பொழுது மனம் திரும்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட இந்த நாட்களிலே உணர்வடைந்தவர்களாய் மனம் திரும்புதல் நமக்கு உண்டாகும் என்றால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து மறுபடியும் அவர் சமூகத்தில் உத்தமமாய் நேர்மையாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். அவர் வருகையின் அடையாளங்கள், அவர் வருகையின் காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னும் உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு நாட்களிலே இருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அன்றைக்கு யோபு உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தார். உத்தமம் உள்ள ஒரு மனுஷனா என் போராட்டத்தின் நாட்களெல்லாம் எனக்கு மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என் குறிக்கப்பட்ட காலங்களில் என்று சொல்லி யோபு 14:14 அவர் தேவ சமூகத்திலே போராட்டத்தின் இந்த நாட்களிலே உத்தமத்தை ஒரு நாள் இழக்காதபடி, நேர்மையை ஒரு நாள் விட்டு விடாதபடி, தேவனை தூஷிக்காதபடி, எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வருவார், அந்நிய கண்களில் என் கண்களே காணும் என்று சொல்லி அவருடைய வருகைக்காக தன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாவதற்காக நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நேர்மையோடு உத்தமத்தோடு நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் விரும்புகிறது நடந்தாலும் சரி, விரும்பாத சில காரியங்கள் நடந்தாலும் சரி, தேவன் எதை அனுமதித்தாலும் என் வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கென்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலும் வேண்டுதலையும் தெரியப்படுத்தத்தக்கதாக, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கத்தக்கதான தேவ சமூகத்திலே காத்திருக்கத்தக்க நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நேர்மை, நம்முடைய உத்தமம் உண்டாகத்தக்க நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது உண்மையிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் அந்த தாவீது இந்த 25ஆம் சங்கீதத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அதோடு கூட பயப்படுகிற காரியத்தை குறித்தும் அவர் 2 வசனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோ எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷர்களாக இருப்போனா அவர் தம்முடைய வழியை அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர் அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருப்போம்னா அவருடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகிறவராக, அந்த ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி அவர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆக இந்த 25ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்திருப்பதினாலும் தேவ சமூகத்தில் பயந்து இருப்பதினாலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தாவீது நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை இப்படி கூட இந்த 25ஆம் சங்கீதத்தில் நாம் சொல்லலாம். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேனே, 16வது வசனம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இந்த நாட்களில் இந்த வசனம் நாம் எல்லாருக்கும் உரிய ஒரு அருமையான வசனம். மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 25:16, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். இன்றைக்கு நாம் சிறுமைப்பட்டு இருக்கிற ஒரு மக்களாகவும், அநேகரை இன்றைக்கு அரசாங்கம் தனித்து இருக்கும்படியாக சொல்லுகிறது. நான் தனித்தவர்களாய், தாவீது அன்றைக்கு இப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ள அவர் தனித்தவராகவும் சிறுமைப்படுத்தப்பட்டவராகவும் அவர் இழந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அவர் இந்த சங்கீதங்களில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி அவர் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள மேலே உள்ள வசனங்கள் 15ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் நீங்கள் நான் வாசிக்கும் போது இந்த 3 வசனங்களை அவர்
எப்படி தனித்தவராய் சிறுமைப்படுத்தப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனம், 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். இந்த சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் என்னை நீங்களாக்கி விடும்படியாக ஆண்டவரே, இந்த சிறுமையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவியும், நீங்களாக்கி விடும் என்று சொல்லி அவர் தேவனிடத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த காரியத்தை அவர் சொல்றார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி. அப்ப அவர் கால் வலையிலே சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையில, ஒரு நெருக்கத்திலே அவர் இருக்கிறார். இந்த நெருக்கத்திலே, இந்த வலையிலே நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், இதிலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவா, நீங்களாக்கும் ஆண்டவரே அப்படி சொல்லி அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது சொன்னது போல அவர் காத்திருந்தது தன் வெட்கப்பட்டு போன அந்த காரியத்திலிருந்து நான் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன அந்த காரியத்தை தான் நீங்க சொல்றாரு. நான் என் கால் இப்ப வலையில சிக்கிக்கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே. 17ஆம் வசனத்துல, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். பாருங்க, அவருடைய இதயத்துல என்ன இருக்கான்? வியாகுலங்கள் பெருகி இருக்கான். அதனால அவர் இடுக்கத்திலே, முன்பு 15ஆம் வசனத்தில் நெருக்கத்திலே நான் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிறேன், சிக்கலில் இருக்கிறேன், அதிலிருந்து என்னை நீங்களாக்க ஆண்டவரே. பெரிய சிக்கலில் நான் மாட்டி கிடக்கிறேன், மழை என் காலை சிக்கி கொண்டது, நான் சிக்கி கொண்டு கிடக்க, அதிலிருந்து என்னை நீங்களாக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல, என் இதயத்துல பயங்கரமான வியாகுலங்கள் பெருகி இருக்கு. கவலை, நிறைய கவலை, நிறைய கவலை. இருதயம் முழுவதும் வியாகுலத்தால நிறைஞ்சிருக்கு. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, இப்படி என்ன பலவிதமான கவலைகளால என் இருதயம் பெருகி போயிருக்கு. வியாகுலங்கள் நிறைய இருக்கு. அதனால வியாகுலம் பெருக பெருக நான் பெரிய இடுக்கண்ணில இருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த இடுக்கண்ணிலிருந்து என்னை நீங்களா ஆண்டவரே. 34ஆம் சங்கீதத்துல கூட இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்தா. இன்னைக்கு நாம எத்தனையோ இடுக்கண்கள்ல இதயத்தினுடைய வியாகுலங்கள் பெருக 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 நமக்கு பெரிய இடுக்கண் வருது. அதுல இருந்து விடுவிக்கப்பட முடியாதபடி இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்துல காத்திருப்போம்னா எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்க நம் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இடுக்கண்களை நீக்கி, வியாகுலங்கள், இதயத்தின் வியாகுலங்களை நீக்கி, வியாகுலத்தில் வியாகுலங்கள் பெருகியிருக்கிற அந்த இதயத்தினுடைய அந்த விசாரங்களில், இடுக்கத்தில் இருந்து ஒரு விடுதலையை தர என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். காத்திருக்கிற அப்படிப்பட்டதான இதயத்தின் வியாகுலங்களை அவர் நீக்க வல்லவர். அதை தொடர்ந்து 22ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இஸ்ரவேலை குறித்து சொல்றார். தன் இதயத்தை குறித்து சொன்ன தாவீது இஸ்ரவேலை குறித்து சொல்றார். இஸ்ரவேலை எல்லா இக்கட்டிலிருந்து மீட்டு விடு ஆண்டவரே அப்படின்னு கூட அவருக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தேசங்களில, நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் ஆண்டவர் நீக்கும்படி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போதும் ஆண்டவர் இஸ்ரவேலையும் ஆண்டவர் இக்கட்டிலிருந்து விலக்கி காக்க நம் ஆண்டவர் வல்லவர். தேசத்துக்கு சேமத்தை தரவும், தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை தர அவர் நமக்கு மாத்திரம் பரிகாரி அல்ல, முழு தேசத்துக்கும் முழு உலகத்துக்கும் நம் ஆண்டவர் பரிகாரியாக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது இஸ்ரவேலுக்கு எப்படி ரட்சிப்பை தர அவர் வல்லவரோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எப்படி அவருக்கு பிரியமோ, முழு தேசத்தை, இந்தியாவை அவர் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுவிட அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் இதயத்தின் வியாகுலங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
நம்முடைய நெருக்கங்களிலிருந்து, இடுக்கண்ணிலிருந்து நம்மை நீங்களாக்கி, நம்முடைய சிக்கல்களிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதே போல நம்முடைய இந்திய தேசத்தையும் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். புதுவை மாநிலத்தையும் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளால் மாத்திரம்தான் இந்த இக்கட்டுகளும், இந்த இடுக்கண்களும், இந்த சிக்கல்களில் இருந்தும், அப்படிப்பட்ட ஜனத்தினால் மாத்திரம்தான் இதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை இன்னொரு விதத்தில் சொன்னால், இது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சிறையிருப்பு. இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது? முழு தேசத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு? ஏன் இப்படிப்பட்டதான இக்கட்டு? ஏன் இப்படிப்பட்டதான இடுக்கண்? ஏன் இப்படிப்பட்டதான சிக்கல், நெருக்கம்? ஏன் இந்த சிறையிருப்பு? ஏன் இப்படிப்பட்ட வியாகுலங்கள் அப்படின்னா, அதற்கு இதே சங்கீதத்தில் இன்னொரு பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பு எங்கேயோ அதற்கு முன்பு இந்த வசனங்களில் சிறையிருப்பை பற்றி தாவீது சொல்றாரு. தனக்கும் தேசத்துக்கும் உள்ள சிறையிருப்பை பற்றி சொல்றாரு. இதே சங்கீதத்தில் தன்னுடைய சீரழிந்து போன வாழ்க்கையை குறித்தும் சொல்றார். சீரழிந்து போன வாழ்க்கை குறித்தும் சொல்லி, அந்த சீரழிந்த வாழ்க்கையிலிருந்து என்னை சிறப்படுத்தும் என்று சொல்லியும் அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். ஏன் இந்த சிறையிருப்பு? அதுக்கு பதில் சீரழிந்து போன வாழ்க்கை. சிறையிருப்பு மாறணும்னா, சீரழிந்து போன வாழ்க்கை சீர்படும் போது சிறையிருப்பு மாறும். அந்த சீரழிந்து போன வாழ்க்கை குறித்து சில வசனங்களை இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 25:7 வசனம். என் இளவயதின் பாவங்களை, என் மீறுதல்களையும் நினையாதீரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி என்னை நினைத்தருளும். 8 வசனம். கர்த்தர் நல்லவர், உத்தமராய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரியப்படுத்துகிறார். தொடர்ந்து கீழே வாசிப்பீங்கன்னா 11 வசனம். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உமது நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். பாருங்க, இளவயதின் பாவம், என் அக்கிரமம் பெரியது, அதை எனக்கு என்ன பண்ணும்? மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சீரழிந்து போன வாழ்க்கையை குறித்து தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் இல்லாமல், தேசத்தில் சில காரியங்கள் நடக்குது சொன்னால் அதுக்கு காரணம் இல்லாமல் எதையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், எதுவும் நடக்காது. இங்கே தாவீது சொல்றார், தன் வாழ்க்கையில் ஒரு சீரழிந்து போன ஒரு வாழ்க்கை குறித்து அவர் சொல்லி, என்னை சிறப்படுத்த ஆண்டவரே, இந்த சீரழிந்த வாழ்க்கை, என் இளவயதின் பாவங்களை, என் மீறுதல்களையும் நினையாதீரும். என்னுடைய அக்கிரமங்கள் பெரியது, உடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாமும் கூட தேவ சமூகத்தில் நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, உங்களுடைய தயவின் நிமித்தம், உங்களுடைய கிருபை நிமித்தம் அதையெல்லாம் நிலையாதபடி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா, எங்கள் மீறுதல்களை மன்னிங்கப்பா, எங்கள் அக்கிரமங்கள் பெரியதாக இருக்கிறது, அதையெல்லாம் மன்னித்து உடைய ரத்தத்தினால் கழுவி, உடைய கிருபையினால் தயவினால் கழுவி எங்கள் மீறுதல்களை எல்லாம் நீக்கி எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவா. நாம் சீர்கெட்ட வாழ்க்கையை மாற்றி சிறப்படுத்துவா. கிறிஸ்துவுக்குள் நம்மை சிறப்படுத்துவா. அதுக்காக தான் இந்த சிறையிருப்புகள், அதற்காக தான் இப்படிப்பட்டதான நாட்கள். இந்த சிறையிருப்பு மாறிச்சுன்னா, இந்த சீரழிந்து கிடக்கிற இந்த வாழ்க்கை சீர்படும் என்றால் சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறினா என்ன நடக்கும்? சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார்.
அதையும் இங்கே தாவீது எழுதுகிறார். சிறையிருப்பு மாறும்போது என்ன நடக்கும்? இங்கே நீங்களும் நானும் வாசித்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுகந்தரித்துக் கொள்ளும். நம்மை ஆண்டவர் சுகந்தரித்துக் கொள்ளும்படியான நன்மை இந்த ஆத்துமாவில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுகந்தரித்துக் கொள்ளும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். அவருடைய ரகசியங்கள் இருக்கும். இப்படி ஆவிக்குரிய விதத்திலும் சரீர பிரகாரமான காரியத்திலும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பூமியை சுகந்தரிக்கத்தக்கதான கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் தருகிறார். பாருங்க, எத்தனை விதமான ஆசீர்வாதம். பூமியை சுகந்தரிக்கும்படியான கிருபையை தருகிறார். 37ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 11, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்களாம்? சுகந்தரித்துக் கொள்வார்களாம். பாருங்க, அதிலே 9ஆம் வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அல்லேலூயா. இப்படி காத்திருப்பதுனால நான் என்ன நம்மளோட வாழ்க்கையில் நடக்குன்னா, பூமியை நாம் சுகந்தரித்துக் கொள்ளும்படி, நன்மையை சுகந்தரித்துக் கொள்ளும்படி, ஆசீர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சீரும் சிறப்புமாக, சீராகவும் சிறப்பாகவும் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். சீர்கெட்ட வாழ்க்கை சிறப்படுத்தும் போது சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறினால் சீரும் சிறப்புமாக இந்த பூமியிலே பரலோகத்தில் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். காத்திருப்பதனால எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை குறித்து சங்கீதம் இந்த 25 சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, இன்னும் இதே சங்கீத பகுதியில் பல இடங்களில் காத்திருப்பதுனால என்னென்ன காரியங்கள் நடக்கும். 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேய்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, 11ஆம் வசனம், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேய்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, தேவனை நோக்கி காத்திருக்கிற அந்த ஆத்துமா எல்லா கவலையிலிருந்து விடுவித்து நீங்களாக்கி அவரை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 27ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்தும். இன்னைக்கு இருதயத்தை ஸ்திரப்படுவது காத்திருப்பதுதான். இதயத்துடைய கலக்கங்களை நீக்குவது தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதனால. 38ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 38ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசினா, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பேன். காத்திருக்கிற அவர்களுக்கு மறு உத்தரவு, ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். காத்திருப்பவருடைய இருதயம் ஸ்திரப்படும். காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கவலைகள் நீங்கும். இன்னும் கூட காத்திருக்கிறதுனால 119ஆம் சங்கீதத்துல இந்த காத்திருப்பதுனால அநேக ஆசீர்வாதங்களை சங்கீதக்காரங்க தாவீது 119ஆம் சங்கீதக்காரர் அநேக ஆசீர்வாதங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். அதுல 43ஆவது வசனம், 119ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன். அதில் 74ஆவது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார். நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 81ஆவது வசனம்,
119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 85வது வசனம், துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சியை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்படி பாருங்க, இந்த சங்கீதத்தில், இந்த 119 சங்கீதம் இன்னும் சில வசனங்கள் இருக்கு. நீங்க வீட்டில் உட்கார்ந்து இந்த சங்கீதத்தில் இந்த காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்ல 166வது வசனம், 119 சங்கீதம் 166. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். ரட்சிப்புக்கு, நியாயத்தீர்ப்புக்கு, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்துல அருமையான சங்கீதக்காரர் எழுதுகிறார். பாருங்க, இப்படி காத்திருப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை முழு சங்கீதத்திலும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 25ஆம் சங்கீதத்துல தெளிவாக அந்த சங்கீதம் தாவீது அருமையாக எழுதுகிறார். சிறையிருப்பு, நம்முடைய சீர்கெட்ட வாழ்க்கையினால் சிறையிருப்பு உண்டாகிறது. அந்த சிறையிருப்பு மாற நாம் சீர்கெட்ட வாழ்வு ஸ்திரப்படும் போது சீரும் சிறப்புமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே காத்திருந்து நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. உடைய கிருபையும் உடைய தயவும் எங்களுக்கு உண்டாகட்டும். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே தாவீது காத்திருந்ததுனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமே, காத்திருக்கிறது இதயத்தை இழக்க பண்ணினாலும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்களாப்பா. நாங்கள் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வியாகுலங்கள் நீங்க காத்திருக்கிறோம். எங்கள் இடுக்கண்கள் நீங்க காத்திருக்கிறோம். எங்கள் இக்கட்டுகள் நீங்க காத்திருக்கிறோம். எங்கள் சிறையிருப்பு நீங்க காத்திருக்கிற ஆண்டவரே. எங்கள் சீர்கெட்ட வாழ்க்கை மாற ஆண்டவரே, சீர் உண்டாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். சீரும் சிறப்பும் உண்டாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஆண்டவரே. சாந்த குணமுள்ளவர்களும் உமக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீரே. இந்த நாட்கள் முழு உலகம் காத்திருந்தாலும் நாங்கள் உமக்கு காத்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு உலகமும் இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் பழைய நிலைமைக்கு வரணும்னு காத்திருக்கிறாங்க. ஆனால் தேவ ஜனங்களாகிய நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உண்டாக, நீதி, உத்தமம், உண்மை, நேர்மையும் உண்டாக காத்திருக்கிறோம். எங்கள் ரட்சிப்பு உண்டாக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்ட தலை குனிந்த காரியத்திலிருந்து தலை நிமிர்ந்து நிற்க எங்கள் முகங்கள் பிரகாசமடைய காத்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட காத்திருக்கிறோம். எங்கள் இருதயங்கள் ஸ்திரப்பட காத்திருக்கிறோம். எங்கள் கவலைகள் மாற காத்திருக்கிறோம். எங்களுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் தரும் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக காத்திருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபையால் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் இப்போது எப்போது சதாக்களின் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.